அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது என்னுடைய முதல் ப்ராஜெக்ட் அஸ்மாஉல் ஹுஸ்னா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அர் ரஹீம் நிகரற்ற அன்புடையோன். தான் படைத்த அனைத்து உயிரினங்கள் மீது அன்பு செலுத்துகிறான். அல் வதூத் நேசிப்பவன். குழந்தைகள்கிட்டேருந்து நம்ம அன்பை கற்றுக்கிறோம். அவங்க யாருக்கிட்டையும் பாகுபாடு பார்க்காம அன்பு செலுத்துவாங்க. அவர்களிடமிருந்து நம்ம அன்பை நேசிக்க கற்றுக் கொடுக்கிறான். அல் கஃபார் மன்னிப்பவன் மறைப்பவன். அத்தவ்வாப் மன்னிப்பை ஏற்றுக்கொள்பவன். மனம் வருந்தி கேட்பவருக்கு தன் மன்னிப்பை ஏற்றுக்கொண்டு அதை மறைக்கவும் செய்கிறான். அர் ரஸாக் உணவளிப்பவன். தான் படைத்த அனைத்து உயிரினங்களுக்கும் தேவையான உணவு, உடை, தண்ணீர், இருப்பிடம் அனைத்தையும் அளிப்பவன். அல் கபீர் சீமான் தேவையற்றவன். அல்லாஹ் தனித்தவன். அவனுக்குன்னு எந்த ஒரு ஃபேமிலியும் கிடையாது. பெற்றோரும் இல்லை, பிள்ளைங்கள், மனைவின்னு அப்படி எந்த ஒரு தேவையும் அல்லாஹ்க்கு கிடையாது. அல் முஹீத் கவனிப்பவன். அல் கபீர் உள்ளூர் அறிபவன். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் நம் உள்ளத்தில் உள்ளதை அனைத்தையும் அறிபவன். அர் ரஹீப் காவல் புரிபவன். அல் முஹைமீன் பாதுகாப்பவன். பிள்ளைகள், குடும்பத்தினர் அனைவரையும் பாதுகாப்பவன். தீமைகளிலிருந்தும் எந்த ஒரு விபத்திலிருந்தும் நம்மை பாதுகாப்பவன். அல்லாஹ் நம்மிடம் இருக்கிறான் என்ற உணர்வை நமக்கு நம் உள்ளத்தில் நிலைநிறுத்துபவன். அல் ஹதில் நீதியாளன். அல் முக்ஷித் நீதமாக நடப்பவன். நமக்கு தீங்கு செய்தவர்கள் யாராக இருந்தாலும், அது பெற்றோராக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், இல்லை வேறு யாருன்னா மற்ற உறவினர்களாக இருக்கலாம், அவர் யாரையும் வித்தியாசம் பார்க்காமல் நீதி அளிப்பவன். மாலிக்குல் முல்க் உண்மையான அரசன், அரசர்களெல்லாம் அரசன். அல்லாஹ் ஒருவனே நம் அனைவரையும் ஆட்சி செய்பவன். அல் ஜப்பார் அடக்கி ஆள்பவன். சிந்திக்கும் ஆற்றலை கொண்டு நம்மை அடக்கி ஆள்பவன். நம்ம என்ன ஒரு செயலை நம்ம செய்யும் பொழுது இந்த விஷயத்தை நமக்கு செய்யலாம், செய்யக்கூடாது அப்படிங்கிற உணர்வை நமக்கு ஏற்படுத்தி வைக்கிற அந்த சிந்தனை நமக்கு கொடுத்தவர் அல்லாஹ் ஒருவரே. அல் முன்தகீம் பழிவாங்குபவன். தீங்கு செய்தவர்களை பழிவாங்குபவன். நமக்கு தீங்கு இழைத்தவன் அல்லாஹ் பழிவாங்காமல் ஒரு நாளும் விடமாட்டான். அல் ஆக்கீர் அல் கையும் இறுதியானவன், என்றும் நிலையானவன். அவன் படைத்த அனைத்தும் அழிந்துவிடும். என்றும் அல்லாஹ் மட்டுமே நிலையானவன். அவர் படைத்த எல்லாமே நம்ம அழிஞ்சிடுவோம், உலகம் அழிஞ்சுவிடும். ஆனால் அல்லாஹ் மட்டுமே என்றும் அழியாமல் நிலையாக இருப்பவன். அல் குத்தூஸ் தூய்மையானவன், உள்ளம் தூய்மையானவன். அர் ரஷீத் வழிகாட்டுபவன். தீய பழக்கங்களிலிருந்து விலக்கி நேர்வழிப்படுத்துபவன். அந்நூர் ஒளிமிக்கவன். நம் உள்ளத்தையும் வாழ்க்கையும் ஒளிமிக்க செய்பவன். அல் லத்தீஃப் நுட்பமானவன், சிந்திக்கக்கூடியவன். நம்முடைய சொல், செயல் மற்றவர்களை காயப்படுத்துவதாக இருக்கக்கூடாது என்பதை நமக்கு கற்றுக் கொடுப்பவன். நஃப்யூ பலன் அளிப்பவன். நாம் செய்யக்கூடிய அனைத்து செயல்களுக்கான பலன் அளிப்பவன். அது நன்மையாக இருப்பினும் அதற்கேற்றவாறு பலன் கிடைக்கும், தீமையாக இருப்பினும் அதற்கேற்றவாறு மாறுபடும். அல் வாஹீத் அஸ்ஸமது தனித்தவன், தேவையற்றவன். அல்லாஹ் ஒருவனே, அவனுக்கு எந்த தேவையும் கிடையாது, அவன் தனித்தவன். அல் ஃபத்தக் வெற்றி அளிப்பவன். அல் முக்ஸி கணக்கிடுபவன். நம்முடைய முயற்சிக்கேற்ற வெற்றி அளிப்பவன். நம்முடைய அனைத்து அமல்களையும் கணக்கிடுபவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.